தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 15வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். 9 பேர் நன்றி சொல்லவில்லை. ஆனால் ஒருவன் மாத்திரம் தேவ சமூகத்தில் நன்றி சொன்னான். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ விடுதலையை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் அவைகளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நன்றி நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார். ஆனால் அந்த அடிமைத்தன வாழ்க்கையை மறந்து தேவனுக்கு நன்றியற்றவர்களாய் இருந்து முறுமுறுத்தார்கள், அவிசுவாசம் கொண்டார்கள். நாம் அப்படி இராதபடிக்கு, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அப்படி இராதபடிக்கு தேவன் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவைகள் ஒவ்வொன்றுக்காக நாம் நன்றி செலுத்தி நன்றியுள்ள இருதயத்தை கத்தாவே எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எங்க தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தேவன் அவைகளிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நாம் சாட்சி சொல்ல வேண்டும். நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஊற்றும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்ப நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளையும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. எத்தனையோ நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் காணப்பட ஆவியானவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த நன்மைக்கு ஈடாய் ஆண்டவரே இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நல்ல இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளையும் தாங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி போனது போல நாங்கள் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே தேவன் மீட்டு கொண்ட அன்பையும் தேவன் விடுதலையாக்கின கிருபையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் உண்மை உண்மையோடு தொழுது கொள்கிற கிருபையை தாங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.